என்னப்பா காலையில் 10 மணிக்கு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஆமாம், இன்ட்ராடே ட்ரேடர்னா சும்மா வாப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். மினிட்ஸ் லாக்ஸில் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம. சூப்பர் சூப்பர் சூப்பர். 11:20 டைம் ஆக ஆக மைனஸுக்கு போயினுக்குது. ஸ்விங் ட்ரேடர்னா சும்மா வாப்பா, அது அப்படிலாம் இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்விங் ஆக தான் செய்யும். என்னது ஸ்விங் ட்ரேடரா? ஆமாப்பா, ஸ்விங் ட்ரேடிங் தான் இது. மதியம் 1:20 என்னப்பா மார்க்கெட்டு க்ளோஸ் ஆக போகுது, இவ்வளோ பெரிய லாஸ் வச்சுருக்கேன். இன்வெஸ்டர்ப்பா, இன்வெஸ்டர்லாம் இப்படி தான், அவ்வளோதான். இன்வெஸ்டருக்கு இதெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும். என்னப்பா இன்வெஸ்டரா? என்னப்பா காலையில் 9:15 இன்ட்ராடே ட்ரேடர் என்ன, 11 மணிக்கு ஸ்விங் ட்ரேடர் என்ன, மார்க்கெட் முடியும் போது இன்வெஸ்டர்ன்ற? என்னப்பா இன்ட்ராடேலாம் யாராவது பண்ணுவாங்களாப்பா? இன்வெஸ்டிங் தான்ப்பா. பாருங்கள் டக்குன்னு என்னெல்லாம் நடக்குது மார்க்கெட்டில். ஏன்பா இந்த லாஸுக்கே நீ இன்வெஸ்டராக மாறினா அப்புறம் நீ எப்படி இன்ட்ராடே பண்ணுவேன்? இன்ட்ராடே ட்ரேடுக்கு வாங்கினீன்னா இன்ட்ராடே ட்ரேடில் முடி. இன்றைக்கி வரப்போகிற 2000 ரூபாய் லாஸ் அக்செப்ட் பண்ண உனக்கு மனசு இல்லைன்னா நாளைக்கு அது 4000 மாறி போயிடும். இந்த கேரி ஃபார்வர்டு வேண்டாம், புரியுதா? அதனால் இன்ட்ராடே ட்ரேடில் ப்ராஃபிட் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு லாஸையும் அக்செப்ட் பண்ண தெரியணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் புரியணும். 10 ரூபாய் லாபத்தையும் 30 ரூபா நஷ்டத்தையும் வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ என்றைக்குமே இன்ட்ராடே பண்ண முடியாது. காலையில் இன்ட்ராடே ட்ரேடராக இருப்ப, மதியானம் ஸ்விங் ட்ரேடராக மாறுவேன், சாயங்காலம் இன்வெஸ்டராக மாறி மார்க்கெட்டையும் குழப்பி நீயும் குழம்பி ஓகே 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 இப்போ ஃபுல் தெளிவாயிட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கால் எப்படி இன்ட்ராடே ட்ரேடராக மாறுறேன் பாருங்க. என்னது அப்பாப்பா இப்போ திருப்பி கொஞ்சம் லைட்டாக ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குப்பா. இன்ட்ராடே ட்ரேடர் தான் நான்.